இந்த வாரத்தோடைய தொடக்கத்துல இருந்து தாவேகா வர்சஸ் திமுக அப்படின்னு தமிழ்நாடு சட்டமன்றம் இடையில தாவேகா வர்சஸ் அதிமுக அப்படின்னும் அனல் வீசிக்கிட்டு இருக்குங்க. விவாதங்கள் சூடு கிளப்பிக்கிட்டு இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா பரந்தூர விமான நிலையம் நீங்க கைவிட்டதால தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படும், பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு திமுகவினர் தெரிவிக்க சட்டமன்றத்துக்குள்ளார இல்ல எங்களுடைய தலைவர் சிஎம் விவசாயிகளுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க கூடியவர் அப்படின்னு தாவேகா அமைச்சர்கள் தெரிவிக்க அப்படி மாறி மாறி விவாதங்கள் கிளம்பி இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள்ல தாவேகா நேரடியாக மக்களுக்கு தேவையான பதிலை கொடுக்காம ஸ்டேட் டைவர்சன் திசை திருப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. பார்த்தாலே தெரியுது. இப்ப ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, காவிரியில நமக்கு இன்னும் நீர் கிடைக்கவே இல்லை, முழுமையான தண்ணீர் கிடைக்கவே இல்லை. அப்புறம் மேகதாது அணை கட்டக்கூடிய முயற்சி கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் அந்த விஷயத்தை ஒட்டி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு எதிர்கட்சிகளும் முன் வச்சாங்க. அப்படியா, உடனே இவங்க தாவேக்கா கையில் எடுத்தாங்க தொகுதி மறு வரையறை அப்படின்னு. முதல் திசை திருப்பலா டேக் டைவர்சனா. ரெண்டாவது, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நாங்க மகிழுந்து கார் கொடுக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. இது பொதுமக்கள்கிட்ட மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கிடுச்சு. ஏங்க, அவங்கதான் பவர்ல இருக்காங்க, அவங்க கிட்ட இல்லாத வசதியா, அவங்களுக்கு எதுக்கு காரு, எங்க பணத்துல அப்படின்னு கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயிகளுடைய கடனை முழுமையா தள்ளுபடி பண்ணல. இந்தான இவங்க போயிட்டு வரதுக்கு சொகுசு காரா, இனோவா கார் வேணுமா, இனோவா காரு அப்படின்னு போக்கிரி படத்துல கேட்பாரு. டைல்ஸ் வச்சது பங்களா அப்படிங்கிற ரேஞ்சில் எல்லாரும் இறங்கி அடிக்க என்னடா வம்பா போச்சு அப்படின்னு உடனே அடுத்த திசை திருப்பல் டேக் டைவர்சன். 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம்னு அறிவிச்சாரு சிஎம். மூன்றாவது, இப்ப பார்த்தோம்னா 3 தமிழர்கள் கர்நாடகத்துல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அந்த விவகாரத்தை ஒட்டி விவாதங்கள் அனல் வீச இதை மறக்கடிக்க பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படுகிறது, திட்டத்தை கைவிடுறோம், விவசாயிகளின் குரலை ஓங்கி ஒலித்த சிஎம் திரு ஜோசப் விஜய் அப்படின்னு பதிலடி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா மற்றபடி நாங்க இதை எதிர்பார்க்கல. உண்மையாக மக்களுக்கு என்ன தீர்வோ அதை நீங்க கொடுங்க, அதுக்காக தான் உங்களை தேர்வு செஞ்சிருக்கோம், அதுக்காகத்தான் இந்த மாற்றம் அப்படின்னு குரல்கள் வாக்காளர் பெருமக்கள்கிட்ட இருந்து ஓங்கி ஒலிச்சுக்கிட்டே இருக்குங்க.